பகவான்கிட்ட 1989 எந்த மாதம்னு எனக்கு சரியாக ஞாபகம் ஒரு வந்திருந்தோம். அருப்புக்கோட்டை சந்திரசேகரன் கூட வந்திருந்தார். அவர் மகளுக்கு கல்யாணம், அதுக்காக வந்திருந்தாங்க. நானும் அவரும் இருந்தோம். அப்போது சாமிஜி திடீர்னு சொன்னாங்க, ராஜேஸ்வரி கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோமான்னாங்க. சரி சொன்னீங்க. அதுக்கு முந்தையே நாங்கள் எங்கள் மாமா பிள்ளைகளோட வந்து சமயத்தில் சாமி சொன்னாங்க, கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் போட்டுக்கணும், தினமும் ஒரு தடவையாவது போட்டு கேட்கணும், எல்லாரும் ஒரு தடவையாவது சொல்லணும். கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும்னு எங்கள் மாமா பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அப்படி சொன்னாங்க. இந்த கனகராஜனை கூட்டிகிட்டு வந்திருந்த சமயத்தில் சொன்னாங்க. திடீர்னு அப்போ நானும் சந்திரன்னா ஏதோ ஒரு வேலை வந்திருந்த சமயத்தில் 1950 அவங்க மகளுக்கு கல்யாணம், அதுக்காக நாங்கள் வந்திருந்த சமயத்தில் சாமி ராஜேஸ்வரி 36 தடவை ஒரு நாளைக்கு சஷ்டி கவசம் சொல்லணும், சொல்ல முடியுமா சாமி? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன் சாமிஜி சொன்னேன்னே. சரி ராஜேஸ்வரி, இப்போ உடனே அன்றைக்கு டேட்டு சொல்கிறாங்க. எனக்கு அந்த டேட்டு நான் எழுதிக்கல. அந்த டேட்டில் இன்னைக்கு குருவாரம் வியாழக்கிழமை, இன்னைக்கிலேருந்து நீ ஆரம்பிப்போ 36 தடவை தினமும் சொல்லணும். ஒரு நாள் சொல்ல விட்டுட்ட தவறிடுச்சுன்னா, ஒரு தடவை சொல்ல விட்டுட்டுனா கூட மறுநாள் 72 தடவை சொல்லணும் பண்ணிட்டேன். சரி சொன்னேன். உடனே சரி ஆரம்பிப்போம். உடனே எங்கள் சந்திரன் சொல்கிறான், அருப்புக்கோட்டை சந்திரன் சொல்கிறான், சாமிஜி எங்கள் ராஜேஸ்வரிமா தான் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் பொறுப்பாக நின்று கவனிப்பாங்க, அவங்க இந்த கல்யாணத்துக்கு பிறகு ஆரம்பிச்சுட்டுவேன் சாமிஜி. நோ நோ நோ, இந்த வாரம் குருவாரம் கண்டிப்பாக ராஜேஸ்வரி நீ அன்னைக்கு ஆரம்பிக்கணும். சரி சாமிஜி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் கண்டிப்பாக செய்வேன் சொல்லிட்டு சரின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே எனக்கு பார்க்காம தெரியாது, புஸ்தகத்தை வச்சு தான் படிக்கணும். 36 எந்த கோட்பாடு அது சொல்லும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, தண்ணியோ சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அது சொல்லி முடிச்சாதான் சொல்லணும் சாப்பிடணும்ட்டு என்னுடைய கோட்பாடு. அந்த ஒரு தடவை சொல்லி இருக்கிறது கண்டிப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா கூட அது ஒன்றும் எடுக்க மாட்டேன், திருப்பி மறுபடியும் ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஆரம்பித்தேன். ஆனால் சாமிஜி என்ன சொன்னாங்க, ராஜேஸ்வரி 90 நாள் சொல்லணும், சரியா 90 நாள் சொல்லிட்டு வா. நான் சரி சாமிஜின்னு சொல்லிவிட்டேன். அதனால 90 நாள் தானே. ஆக நான் அது வரைக்கும் நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன். ஆக சாமி சஷ்டி கவசம் சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ இது நான்வெஜ்லாம் விட்டுறணும், பிள்ளைகளுக்கெல்லாம் வைப்பேன், வீட்டில் பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் வைப்பேன். ஆனால் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஆக முதல்ல சைவமானேன். பிறகு காலையில் இங்கே சொல்ல ஆரம்பித்தேன். இடையில வீட்டுக்கு மற்ற வேலைகள் வந்துடும், பிள்ளைகளோட பேச வேண்டிய வேலை வந்துடும், வீட்டு வேலை வந்துடும், ரொம்ப தடங்கள் வந்து அப்போ இருந்துச்சு. 36 தடவை ராத்திரி 12 மணிக்குள்ளே சொல்லி முடிக்கணும். உட்காந்து ராத்திரி 12 மணிக்குள்ளே எப்பயாவது சொல்லி முடிச்சிடும். இதே சமயம் இந்த கல்யாண வீடு இருந்துச்சு. இந்த கல்யாண வீட்டில் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தனியாக போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் படுத்தாப்புற தனியாக போய் உட்காந்து சாமியை நான் நினச்சிக்கிட்டு 36 தடவை சொல்லி ஆனால் நல்லா சாமியுடைய செயலை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. பிற பார்த்தேன், இது நமக்கு பகலில் சரிப்பட்டு வராது. இது நம்ம காலையில் 6 மணிக்கு சொல்லி முடிச்சிட்டோமானா நிம்மதியாக இருக்கும். ஆக எந்த தொந்தரவும் இருக்காது, நிம்மதியாக நம்ம சொல்கிறாப்ப இருக்கும் நினச்சிட்டு காலையில் 3 மணி 3:30 எந்திரிச்சு குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் உட்காந்துருக்கு தனியாக. பழைய 5 பைசா காசு வரிசையாக 6 அடுக்கி வச்சுருக்கேன். ஆக ஒரு தடவை சொன்ன உடனே மாற்றி வச்சுக்கிட்டேன். ஆக 36 தடவை, அதுதான் கணக்கு. ஏதாவது பிரசாதம் வச்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை அந்த மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து இப்படியே நான் சொல்லிகிட்டே வந்து சமயம். ஆக என்னால்
3 மாதம் சொன்னதுனால கண்டிப்பாக இது கோவிலில் நம்ம 30 நாள் கோவிலில் முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு தடவை திருச்செந்தூர் கோவிலில் போய் தனியாக போய் உட்காந்து 36 தடவை சொன்னேன். ஒரு தடவை மருதமலைக்கு போனேன். மருதமலைக்கும் போய் அங்கே கோவிலுக்குள்ளே போக வெளியே பிள்ளையார் கோவில் மரத்தடியில் இருப்பார், அவனை உட்காந்து 37. ஆக அடுத்தது இது எங்கள் அருந்தனை காத்தாயினார் கோயில், எங்கள் குலதெய்வம், அங்கேயும் போய் சொல்லிட்டு சங்கரன் இதில் 27 பேருக்கு 7 அமுது அளித்த நேரம். அதனால இது இந்த 3 மாதமும் அந்த சொல்லி முடிச்ச உடனே 27 பேருக்கு பொட்டில் வாங்கி வச்சிருப்பேன், சாப்பாடு போட்டோம். சொல்லி முடிச்ச உடனே பூஜை பண்ணிட்டு விளையாட்டு கொடுப்பேன். அதே சமயம் அந்த 3 மாதம் சொல்லத்தில் சாமி நாள் சொல்லத்தில் யாரும் நிமிந்து பார்க்க மாட்டேன். கற்பூரம் ஏற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஊடு ஊற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பொட்டலும் ஒவ்வொன்றா வைப்பேன். 3 மாதம் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இதில் திருச்செந்தூரில் சத்துரு சங்காரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போயிட்டேன். அது அவர் பூஜை அமர்ஜோதி என்னோட கூட இருந்தான். 10 பேர் நாங்கள் போய் சொன்னோம். மருதமலைக்கு நானே தான், என் மக கோயம்புத்தூர்ல இருக்கா, அதனால அங்கே போய் சொல்லிட்டேன். அதே போல அருந்தனை காத்தாயினார் கோயில் எங்கள் குலதெய்வம், அதனால நானே அங்கே போய் சொல்றதுக்கு எனக்கு வசதியாக இருந்துச்சு. ஆக 90 நாள் எல்லாம் முடிச்சுட்டு சாமிஜி நினைச்சேன். ராஜேஸ்வரி கண்டினியூ ராஜேஸ்வரிட்டாங்க. சரி சாமிஜி. ஆக அவருடைய வேகமாக சொல்லவே வரும் திருச்செந்தூர். ஆக இது சொல்லிட்டு இருக்கிறதுலயே ஒரு நாள் நாங்கள் ராஜகுமாரியோட இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துச்சு. அப்போது சிவசிலாட்டில் தான் தங்கியிருப்போம். இது மாதிரி எல்லாரும் படுத்து தூங்குவாங்க. எங்கள் வழக்கப்படி நம்ம முன்னுக்கு எழுந்திரிச்சு சிவசி அந்த வெடியெடுத்துல போய் உட்காந்து தனியாகவே நான் சொல்லுவேன், சஷ்டி கசம் சொல்லுவேன். சொல்லிட்டு அன்னைக்கு சாமிஜி சிவசிலாட்டுக்கு வந்தாங்க. ராஜேஸ்வரி, நாளைக்கு நீ 72 டைம்ஸ் சஷ்டி கசம் சொன்ன சாமிஜி, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சாமிஜின்னு பற்றி அதெல்லாம் சொல்லிட்டு. சரி, நாளைக்கு 70 டைம்ஸே சொல்லு. ராஜகுமாரி சொல்கிறேன். இல்லை ராஜேஸ்வரி சொன்னாங்க சொன்ன ராஜேஸ்வரி சொல்லுவா, நாளைக்கு 72 டைம்ஸ் சொல்லுவா. சரி சாமிஜி நான் சொல்கிறேன் சாமி. ஆக எங்களை அன்னைக்கு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. வந்தால் என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எஸ்டேட்டுக்கு போகணுங்கிறாங்க, நீங்கள் தான் துணைக்கு போகணும், நீங்கள் தான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க துணைக்கு நீங்கள் தான் போகணும்னா. என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகணும்னா நான் எப்படி 72 டைம்ஸு சஷ்டிகசம் சொல்கிறது? எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனாலும் சாமி எப்படியாவது எனக்கு நீங்கள் தான் நினச்சி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆக போகும்போது கடைசி அவங்க எல்லாரும் மலையில் ஏறினாங்க. நான் மட்டும்தான் காரில் இருந்தேன். நான் வந்தேன், நீங்கள் எல்லாரும் ஏறுவாங்க, நான் காரில் பின்னாலேயே வர்றேன், ஜீப்பில் பின்னாலேயே வர்றேன்னு சொல்லிட்டு காரில் நான் உட்காந்துக்கிட்டேன். அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ட்ரெக்கிங் மேலே ஏறினாங்க. ஆக எனக்கு தனியாக அந்த ஒரு சந்தர்ப்பம் சாமி கொடுத்தாங்க. ஆக பிள்ளைகளோடையே இருந்துக்கிட்டு யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். 72 டைம்ஸ் சொல்ல முடிஞ்சிருச்சு. சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வந்துட்டோம். வந்தோம். அன்றைக்கு ஏபிஎன் ராஜமாணிக்கனாச்சு என்னுடைய ரிலேஷன். அவங்க வீட்டில் எப்போதும் சாமிகிட்ட போயிட்டு வந்ததும் அவர் கதை கேட்பார். சாமிகிட்ட என்ன நடந்ததுன்ட்டு ரொம்ப ஆசையோடு கேட்பார். ஆக அவர்கிட்ட சொல்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சாயங்காலத்துக்கு மேலே தான் போனேன். அங்கே போய் என்னுடைய ரிலேஷன்னால அவங்க உட்காந்து 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம், சாமியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு என்னுடைய மருமக ஃபோன் பண்ணால், அப்போ ஆனந்த் என்ன பெரிய பையன், மூத்த பையன், வயிற்றுல இருந்து கீழே வழுக்கு விழுந்துட்டு அடுத்த நெஞ்சில் அடிபட்டிருக்கு, நீங்கள் வாங்கத்த உடனே. உடனே ராஜமணிக்கு நினச்சிட்டேன், அண்ணாச்சி இப்படி ஆனந்த் விழுந்துட்டானா நினச்சி வயிற்றுல இருந்து. ஓ நல்லது, நீங்கள் பூஜை அறைக்குள்ள போங்க, 2 பேரும் வாங்க சொல்லி அவருடைய பூஜை அறை கூட்டிட்டு போய்
2 நாங்கள் பாதம்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு நமஸ்காரம் பண்ணி சாமியை வழிபட்டுட்டு என்னை ஆட்டோவில் ஏற்றி விட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஆனால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி ஆனந்த் தலைமாட்டில் உட்காந்து நீங்கள் சஷ்டி கவசம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேற எதுவும் பேசக்கூடாது, நினைப்பு இருக்கக்கூடாது. சரியா? போயிட்டு வாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே போல் எங்கள் மருமகளை ஷாமா நீ கொஞ்ச நேரம் போய் படுப்பா, நான் ஆனந்த் பக்கத்தில் நானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தலைமாட்டில் உட்காந்து சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ காலையில் டாக்டர்கிட்ட போனால் உண்மையில் அதுக்குள்ளே வலியும் குறைஞ்சிருச்சு. எந்த ரொம்ப பயங்கர இது இல்லாமல் சாமிதான். அதுக்காகத்தான் சாமி 72 தடவை சஷ்டி கவசம் சொல்ல வச்சுருந்தாங்கன்றத அப்போ தான் உணர முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக நம்ம சாமி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்தமானால் நிச்சயம் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு இலையோட அதே நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சின்ன இலை அவர் சொன்னதைப்படி நம்ம நடக்கலைன்னா திரும்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக வரும். அதனால சாமி சொன்னபடி சஷ்டி கவசம் தான் நம்ம கைவிடுக்கும். இப்போ கூட நான் சொல்லலான்னு படுத்திருந்தப்ப கூட தைரியமாக சொல்லிட்டாங்க, ராஜ்பீஷமா உங்களுக்கு சாமி சஷ்டி கவசம் தானே சொன்னாங்க, சதா நீங்கள் சஷ்டி கவசம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் என்ன கூட சொல்ல முடியும்னா கூட என் பிள்ளைகள் டேப்பில் எந்நேரம் சஷ்டி கவசம் போட்டிருப்பாங்க. சஷ்டி கவசம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கும் சாமி சொன்னபடி நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சஷ்டி கவசத்தை வாய்நாளை சொல்லியோ அல்லது டேப்பை போட்டு கேட்டோ இந்த வாழ்நாள் எல்லாரும் நம்ம சுகமாக இருக்கலாம். நிச்சயம் பலன் கிடைக்கும். யோகிராம் சேத்மா யோகிராம் சேத்மா யோகிராம் சேத்மா. நான் இந்த ஆசிரமத்துக்கு வர்றது வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்த பிறகு சாமிஜிக்கு சொன்னேன், சாமிஜி இன்னும் நான் சொல்றேன் ஆமா ராஜேஸ்வரி கண்டினியூ ராஜேஸ்வரின்ட்டாங்க. ஆக இது 36 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். வேலை கொஞ்சம் அதிகமாகச்சு. இருந்தாலும் அந்த 36 தடவை தனியாக அந்த கற்பூரம் ஏற்றி சொல்றது எனக்கு அன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் சொல்லுவேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரச மரத்துக்கு சொல்லியிருக்கேன். டெரஸில் போய் சொல்லிடுவேன். ராத்திரி நேரம் மழையை பார்த்து உட்காந்து சொல்லுவேன். அப்படியே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ 36 தடவை நான் இப்போ சொல்லலை, சொல்கிறேன். சஷ்டி கவசம் சொல்லுவேனே தவிர 36 தடவை சொல்லலை. ஆனால் சாமி எனக்கு வழிகாட்டினது நீ எல்லாரும் பின்பற்றுறது நல்லது தான். அதனால வீட்டில் ஒரு தடவையாவது எல்லாரும் சஷ்டி கவசம் போட்டு கேட்டால் நல்லது. அது சாமி சொன்ன வாக்கு. யோகிராம் சேத்மா யோகிராம் சேத்மா யோகிராம் சேத்மா குரு ஐயா. இன்னைக்கு சொல்ல போகிறது ரொம்ப அதிசயமானது. இதுதான் காளி மடத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு அந்த சமயத்தில் அருப்புக்கோட்டை சசிரேகா ஆனந்தராஜன் அவங்க அப்பா, மதுரை ஆனந்தராஜன் டிரான்ஸ்போர்ட் அவங்க அப்பா பழனிசாமி நகர் அவரும் வந்திருந்தார். அழகாக பட்டு வேஷ்டி கட்டி ஜம்முன்னு உட்கார்ந்துருந்தாரு. கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு அருப்புக்கோட்டை திரும்பி ஒரு 3 நாளையில் திடீர்னு இறந்துட்டார். ஆக சசிரேகாவுக்கு என்ன நம்ம இப்படி கும்பாபிஷேகம்லாம் போயிட்டு வந்து சாமி இப்படி செய்துட்டாங்களே, சாமிகிட்ட போய் கேட்கணும் சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டுட்டாங்க. நானும் சசிரேகாவோட திருவண்ணாமலைக்கு வந்தோம். சசிரேகா பிள்ளைகளும் வந்துட்டாங்க. சசிரேகா பிள்ளைகள் நானும் எல்லாரும் வந்து சாமிகிட்ட இருந்தால் சாமி சொன்னாங்கன்னு கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஏதாவது இறந்தா பெரிய புண்ணிய ஆத்மா தான் அப்படி முடியுமா, புண்ணிய ஆத்மாவுக்கு தான் அப்படி கிடைக்குமா. அதை சசிரேகாவுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அது வாசிக்க சொல்லி இது வச்சுருந்தாங்க. அன்றைக்கு எங்களை அருப்புக்கோட்டைக்கு அனுப்பவே இல்லை. திரும்ப கிட்டத்தட்ட 30 நாள் சாமிங்கிற நாள் வந்துருச்சு. நாங்கள் வந்து 20 நாளுக்கு மேலே ஆச்சு. எங்கள் கையில் பணம் கிடையாது. ட்ரெஸ்ஸு ஒரு 2 ட்ரெஸ் தான் கொண்டு வந்தோம்.
இந்த பசங்கள்லாம் நல்லா ஷேவ் பண்ணுற வயசு அது பேரெல்லாம் ஷேவ் பண்ணல, பெரிய தாடி வீடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க மகாலிங்கம். எல்லாரும் 30வது நாள் சாமி ஒரு நாள் வந்துடுச்சு. வீட்டில் எல்லாரும் என் பணத்துக்கு என்ன செய்யுது, சேல்ஸ் விளையாட்டுக்கு ரூபா கொடுக்கணுங்க, என்ன செய்யுது, ஜனார்த்தனத்தில் கொஞ்சம் பணம் ஓசி கடன் வாங்கிக்கிட்டோம். ஆக இன்னே சரி ஒரு நாளைக்கு அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து விடுங்க. இந்த அப்போல்லாம் இந்த ஃபோன்லாம் கிடையாது. இந்த ஃபோன் பண்ணுறதுலாம் ரூபா எங்கே இருக்குது, சாமிக்கு செய்ய வேண்டியது மட்டும் பூ காலையில் வாங்கிட்டு போயிடுவோம், சாமி கூட சாமி அன்னைக்கு போக விட மாட்டாங்க. ஆக இப்படியே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க அப்பா இறந்து 30வது நாள் சாமி நாள் வந்துச்சு. அருப்புக்கோட்டையில் எல்லாரும் சசிரேகா அவங்க அம்மாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சசியும் போய் மகளிர் போய் இருந்துக்கிட்டார், பேரம்பத்தியும் போய் இருந்துக்கிட்டாங்க. எப்படிங்க அவங்க அப்பாவுக்கு சாமி விடுறது என்ன அவங்களுக்கு ஒரே வருத்தம். ஆனால் சாமி அதை கண்டுக்கிடவே இல்லை, எங்களை ஊருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக 30வது நாள் சசிரேகா போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மோட்ச தீபம் போடுவோமா அப்படின்ட்டாங்க. சரின்னு அதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணணுங்கிறதே சாமியை சொல்லி கொடுத்தாங்க. ஆக சாமி சொல்லி அந்த அண்ணாமலையார் கோயிலில் 30வது நாள் மோட்ச தீபம் போட்டு நாங்கள் பார்த்தோம். மோட்ச தீபம் போட்டு பார்த்துட்டு பிறகு மறுநாள் அதுக்குள்ள ஊர்ல இருந்து ரூபாயும் ட்ரெஸ்லாம் பையன்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆனால் மறுநாள் சாமியெல்லாம் ஊருக்கு பிறப்புவோம் இருக்காங்க. எல்லாரும் இருக்கு. ஆக மோட்ச தீபத்துக்கும் பெரிய சக்தி உண்டுங்கிறத சாமி அன்றைக்கு காட்டினாங்க. அதே போல கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆத்மா பிரிந்ததுனால அது பெரிய புண்ணிய ஆத்மாங்கிறதையும் எங்களுக்கு சொன்னாங்க. யோகிராம் சத்மா, யோகிராம் சத்மா, யோகிராம் சத்மா, குரு ஐயா. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।